திருவள்ளூர் கோணிமேடு பகுதியில் பழங்குடியின கூலி தொழிலாளி மொட்டையடிக்கப்பட்டு கொடூரமாக அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்போம். பாஸ்கர், வணக்கம். இந்த கொலை குறித்த விவரங்கள். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அடுத்த காட்டுநாயக்கன் நகர் பகுதியை சேர்ந்த பழங்குடியின கூலி தொழிலாளி மணிமாறன், இவருக்கு 26 வயது ஆகிறது. இது சாலைகளில் உள்ள பழைய பொருட்களை சேகரித்து அவற்றை கரையில் விட்டு பிழைப்பு நடத்தி வந்தால், கோணிமேடு பகுதியில் அமைந்துள்ள தனியார் பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் நேற்று பழைய பொருட்களை சேகரிக்க கூலி தொழிலாளி மணிமாறன் திருடுவதற்காக சென்றதாக கூறப்படுகிறது. இதனை கண்ட தொழிற்சாலை ஊழியர்கள் மணிமாறனை பிடித்து அங்கிருந்த கம்பத்தில் கட்டி வைத்து இரும்பு ராடால் பயங்கரமாக தாக்கியுள்ளனர். மணிமாறன் நள்ளிரவு வரை வீட்டிற்கு வராததால் உறவினர்கள் அவரை பல இடங்களில் தேடி வந்துள்ளனர். அப்போது தொழிற்சாலையில் திருட வந்ததாக மணிமாறன் கட்டி வைத்துள்ளது தெரிய வந்தது. தொழிற்சாலைக்கு சென்று கேட்டுள்ளனர். 6 லட்சம் ரூபாய் வரை ஏற்கனவே தொழிற்சாலையில் திருடு போய் உள்ளதாகவும், அந்த பணத்தை கொடுத்தால் விட்டுவிடுவதாக தொழிற்சாலை சார்பில் பொதுமக்களிடம் கூறியதாக தெரிகிறது. இந்த நிலையில் இன்று காலை எல்லையம்மன்பேட்டை கிராமத்தில் கால்வாயில் மணிமாறன் தலை மொட்டை அடித்தபடி காயங்களுடன் சடலமாக கிடந்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்த செங்குன்றம் காவல்துறையினர் மணிமாறன் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக சென்னை சாமி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கூலி தொழிலாளி மணிமாறன் அடித்து கொலை செய்யப்பட்டது தெரிந்ததை தொடர்ந்து அவரது உறவினர்கள் கொலைக்கு காரணமானவர்களை கைது செய்ய கோரி தொழிற்சாலை முற்றுகையிட்டனர். இதனை அடுத்து பாதுகாப்புக்காக அங்கு ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.